வணக்கம் நண்பர்களே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துட்டு வர இந்த வீடியோல உங்களுக்கே நல்லா தெரியும் ராகுல் டிராவிடோட கோச்சிங் டென்யூர் இந்த T20 வேர்ல்ட் கப் போட முடியுது. ஸோ BCCI அடுத்த கோச்சுக்கு வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் கோச்சஸும் ட்ரை பண்றாங்க, ஃபாரின் கோச்சஸும் ட்ரை பண்றாங்க. இந்தியன் கோச்சஸ் போது நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். டிராவிட் கிளியரா சொல்லிட்டாரு அவரோட டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் இல்லாம பாத்தீங்கன்னா VVS லட்சுமணன் தான் சில மேட்சஸ் இந்தியாவுக்கு கோச்சா இருந்திருக்காரு டிராவிட் இல்லாத டைம்ல. பட் VVS லட்சுமணும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அவரும் பாத்தீங்கன்னா கோச்சுக்கு பாத்தீங்கன்னா நேம் கொடுக்கல. ஸோ இப்போ BCCI ஃபாரின் கோச்சஸ் தான் வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. இதுல பெருசா பேர் அடிப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஃபிளெமிங் CSK கோச், அதுக்கப்புறம் ஜஸ்டின் லேங்கர் LSG கோச் அண்ட் ரிக்கி பாண்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ் கோச். இந்த 3 பேரோட பேர் தான் இப்போ அடிப்படுது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 3 ஃபாரின் கோச்சஸ்ல யார் வந்தா இந்தியாவுக்கு பெட்டரா இருக்கும் சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியனா இருக்கட்டும் இல்ல ஃபாரினரா இருக்கட்டும் நாட் அ பிக் டீல். பட் டெஃபினட்டா வரப்போற கோச் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்ண போறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப கீ. எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் வாட் டு டூ வாட் நாட் டு டூ. பட் பட்டிங் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருது ரொம்ப ரொம்ப கீ. அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கீ. என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.